நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. Psalms 9:18 For the needy shall not always be forgotten, the expectation of the poor shall not perish forever. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். மனிதர்களால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், நம்பினவர்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், ஏன் குடும்பத்தாரால் கூட நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் சிநேகித்தவர்கள் கூட உங்களை மறந்து போகலாம். உலகம் அப்பேற்பட்டதுதான். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர், அவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. வேதம் சொல்கின்றது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லையாம். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தான் பெற்றெடுத்த பிள்ளையை தாய் மறக்கக்கூடுமோ? ஆனால் அவர்கள் மறந்தாலும் நமக்காய் இரத்தத்தை சிந்தின, நமக்காய் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்த, உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய அங்கலாய்ப்பையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலே அந்த நல்ல தேவனை நாம் பார்த்து சொல்வோமா? கர்த்தாவே, நீர் என்னை மறவாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, என் நினைவாகவே இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் மனிதர் அல்ல மறப்பதற்கு. உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய், நம்மை காப்பாற்றும்படியாய், நமக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாய், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்து அவர் நம் நினைவாகவே இருக்கின்றார். வேதத்திலே வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஒருவேளை நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், இழப்பின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம், வருத்தத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம். எந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கவலைப்பட வேண்டாம், உன் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் நிச்சயமாகவே காரியத்தை வாய்க்க செய்வார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இந்த நாளிலே என்னை மறவாத ஒருவர் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை நீ கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லோருக்குள்ளும் அப்பா இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.